பிராண்டி செய்திகள். தேர்தல் முடிஞ்சாச்சு, பில் வந்தாச்சு. சிலிண்டர் விலை ரூ. 993 உயர்வு. டீ வடை விலை ஏறுமா? பொங்கி எழுந்த ஸ்டாலின் அண்ட் ராகுல் காந்தி. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள மத்திய அரசு தன்னோட வெற்றி பரிசை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க பாஸ். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ரூ. 1000 உயர்ந்து ஊரையே அதிர வச்சிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி கேஸ் விலை உயர்வு அப்டேட்கள். 7 முக்கிய தகவல்கள். ரூ. 993 ஜம்ப். வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை இன்னைக்கு ஒரே நாள்ல ரூ. 993 அதிரடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு நாள்ல நடந்த அதிகபட்ச உயர்வுன்னு சொல்றாங்க பாஸ். சென்னையில என்ன ரேட்? இப்போ சென்னையில ஒரு சிலிண்டர் விலை ரூ. 3237க்கு விற்பனையாகுது. ஹோட்டல் வச்சிருக்கவங்க எல்லாம் இதை கேட்டு ஆடி போயிருக்காங்க. ஹோட்டல் விலை உயருமா? சிலிண்டர் விலை இப்படி எகிரினதுனால ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடு, டீ, காஃபி, வடை வரைக்கும் எல்லாத்தோட விலையும் உயரப்போகுது. மக்களோட வயித்துல இது பெரிய அடியே போடும் பாஸ். வீட்டு சிலிண்டர் தப்பியது. நல்ல வேலையா வீட்டு உபயோகத்துக்கான 14.2 கிலோ சிலிண்டர் விலை இப்போதைக்கு உயர்த்தப்படாம ரூ. 913லேயே இருக்கு. ஆனா இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. ராகுல் காந்தியின் அட்டாக். தேர்தல் முடிஞ்சதும் இதுதான் நடக்கும்னு நான் அப்பவே சொன்னேன். இதுதான் தேர்தலுக்கான பில், எலெக்ஷன் பில்னு ராகுல் காந்தி தன்னோட எக்ஸ் பக்கத்துல மத்திய அரச விலாசி தள்ளி இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். மக்களோட துயரத்தை பாருங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே இப்படி விலை ஏத்துறது சரியல்ல. உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சப்போ மக்களுக்கு அந்த பலனை நீங்க கொடுக்கலன்னு முதல்வர் ஸ்டாலின் கடுமையா சாடியிருக்காரு. அடுத்தது பெட்ரோலா? முதல்ல கேஸ் விலை ஏறியாச்சு. அடுத்து பெட்ரோல் டீசல் விலையும் இதே மாதிரி அதிரடியா ஏறும்னு ஒரு பயம் மக்கள் மத்தியில இப்போவே தொத்திக்கிச்சு பாஸ். மத்திய அரசோட இந்த விலை உயர்வு முடிவை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்னா அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உங்களுக்கு தேர்தல் டைம்ல மட்டும்தான் மக்கள் ஞாபகம் வரும். ஆனா மக்களுக்கு தேர்தல் முடிஞ்ச அப்புறமும் பசி எடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையா? விலையை ஏத்துறது ஈஸி, ஆனா எழ வயித்துல அடிக்கிறது பாவம் பாஸ். இந்த விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெறுமா, இல்ல பெட்ரோல் விலையையும் ஏத்தி மக்களை சோதிக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. விலைவாசி உயர்வு மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.